நம்ம தியாகாடிஸில் இன்றைக்கி ஒரு 5.1 ஆம்ப்ளிஃபையர் தான் சர்வீஸுக்கு வந்துருந்துச்சு. இது என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கஸ்டமரோட வீட்டு டிவிலையும் அவங்க மொபைல்லையும் கனெக்ட் பண்ணும்போது மட்டும் சரவுண்டு சேனலில் சவுண்டு வரல, லைட்டாக கம்மியாக வந்துச்சு. அதே இங்கே வந்து அவர் கூட இன்னொருத்தர் வந்திருந்தார். அவர் ஃபோனில் செக் பண்ணி பார்க்கும்போது என் ஃபோன்லையும் செக் பண்ணி பார்க்கும்போது சரவுண்டு எடுத்துச்சு. எதுக்கும் நம்ம வந்து சரி ரைட்டுன்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்ததில் ஒரு கம்ப்ளைண்ட்லாம் அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. அவங்க மொபைலில் தான் எதாவது கம்ப்ளைண்ட் இருந்திருக்குது. இன்னொன்று நான் மார்ட்டினோட 3D சரவுண்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னா அதில் சென்டருக்கான சேனல் இல்லை. யூடியில் வந்து சரவுண்டு ப்ளஸ் சென்டர் இருக்குது. அதனால வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, சென்டரை இதை வச்சுக்கிட்டு சரவுண்டையும் இதை எடுத்து இதோட சரவுண்டையும் எடுத்து ஒரு ரிலே ஒரு 8 பின்னுக்கான ரிலே போட்டிருக்கிறேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு பின்னு வந்து இது ரெண்டும் இந்த ஃபஸ்ட்டில் இருக்க ரெண்டும் வந்து சப்ளை, அதுக்கு அடுத்தில் இருக்க ரெண்டும் வந்து ஃபிக்ஸ்டு. இப்போ நீங்கள் வோல்டேஜ் கொடுக்காதம்போது வந்து இது ரெண்டும் ஒர்க் ஆகும். வோல்டேஜ் நீங்கள் இன்புட் கொடுக்கும்போது ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டும் ஒர்க் ஆகும். அந்த டைப்பில் தான் இந்த ரிலே ஒர்க் ஆகும். நான் இந்த சுவிட்ச் இருக்கே ப்ரோ, நீங்கள் எதுக்கு இதில் கொடுத்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, சுவிட்சில் வந்து ஒரு சேனல் மட்டும் கரகரன்னு பாடுது, இல்லைன்னா ஒரு டைம் அழுத்திட்டு விடும்போது பாட மாட்டேங்குது. இந்த ஒரு ப்ராப்ளம்னால் யோசித்தேன். அதுக்கு மீறி பார்த்துட்டு ஒரு ரிலே வச்சு ஆல்ட்ரு பண்ணி போட்டுக்கிட்டேன். இதில் வந்து இந்த சுவிட்ச் இருக்குன்னா, இந்த சுவிட்சை அழுத்துனீங்கன்னா யூடியோ ஒர்க் ஆகும். இந்த சுவிட்சை எடுத்து விட்டிங்கன்னா மார்ட்டினோட 3D சரவுண்ட் ஒர்க் ஆகும். இதில் அந்தளவுக்கு பெருசாக ஆல்ட்ரு நான் அந்தளவுக்கு பண்ணல. இந்த ஒரு ரிலே வச்சு மட்டும் சிம்பிளாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அந்தளவுக்கு சுவிட்சோட முன்னத்திய அளவுக்கு சுவிட்சு குவாலிட்டி இல்லை. இந்த ஆம்ப் வந்து நம்ம தான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். இப்போ ஒரு 2-3 மாதம் இருக்கும். அப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்கும்போது அந்த கம்ப்ளைண்ட் எதுவும் இல்லை. கஸ்டமர் வீட்டு போட்டு இப்போ கொஞ்ச நாள் தான் அந்த மாதிரி இருந்திருக்கு. சொன்னாங்க, சரி எடுத்துகிட்டு வாங்கண்ணே. அதுக்கு மீறி நான் பார்த்துட்டு இந்த யூஎஸ்பி போர்டும் மாற்றி விட்டேன். வேறு யூஎஸ்பி போர்டு தான் இருக்கும். அதில் பகாரியாவில் பெரிய ஐசி போட்டு இருந்துச்சு. நான் சின்ன ஐசி வந்து மாற்றி விட்டேன். மெயினாக இதில் இந்த ஆம்ப்லாம் நம்ம தான் பண்ணணும். ஒயரிங் ஓரளவுக்கு ஏதாவது கச்சம் தான் பண்ணியிருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. இதில் வந்து ஒயரிங் நீட்டாக பண்ணுங்கன்னு யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுவிட்சிங்லேயே வந்து நம்ம டேரெக்டாக பின்னு போட்டிருப்போம். இது மொத்தம் 3 சுவிட்சாக பிரிப்பாங்க. அதில் வந்து 2 சுவிட்சுக்கான லைனுங்க மாதிரி கொடுத்து பண்ணியிருக்கோம். ஆடியோ வேஸ்டேஜ் ஆகிறதுக்கு இல்லாமல் நம்ம இந்த பின்னு கனெக்ஷன் எப்படி பண்ணியிருக்கோமோ அந்த மாதிரி 2 இது ஜம்பர் போட்டு அதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் கொஞ்சம் கொச்சன்னு இருக்கும். மெயின் விஷயம் இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர் ரீஒர்க் பண்ணணும், இல்லை சர்வீஸ் பண்ணணும், இல்லை எனக்கு புதுசாகவே வேணும் அப்படிங்கிற நண்பர்களும் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணி கேட்டு வாங்கியிருக்காங்க. பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம லோ காஸ்ட்லேருந்து ஹை காஸ்ட் வரலாம் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறேன். இதுதான் நம்ம ஆம்ப் அப்போ பண்ணி கொடுத்த ஒரு 3 மாதம் ஆக போகுது. இதுதான் நம்ம ஆம்ப் பண்ணி கொடுத்தது. இதில் பார்த்திங்கன்னா ஷானோட JBL சப்வூஃபர் யூஸ் பண்ணியிருந்தேன். யூடியோட பேஸ் டபுள், யூடியோட சரவுண்ட் சென்டர் போர்டெலாம் யூஸ் பண்ணியிருந்தேன். இதில் வந்து கஸ்டமர் வந்து கொடுத்தது வந்து கேபினெட்டு, டிரான்ஸ்ஃபார்மரு, இந்த 5 சேனல் போர்டு, 6 சேனல் இது மட்டும் தான் கஸ்டமர் கொடுத்துருந்தாங்க. கேபினெட்டு இதில் வந்து நம்ம புதுசாக மாற்றி ஃபில்ட்ரேஷன் மாற்றிட்டோம். யூடிக்கான சரவுண்ட் சென்டர் மாற்றியாச்சு. பேஸ் டபுள், ஷானோட JBL சப்வூஃபர். இப்போ புதுசாக ஆட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா மார்ட்டினோட 3D சரவுண்டு. எக்ஸ்பெஷலி வந்து 3D சரவுண்டுங்கிறத பொறுத்தவரையிலும் நீங்கள் 5.1 ஆம்பிளுக்கு நான் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க, உங்களுக்கு செட் ஆகாது. 7.1 யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது கண்டிப்பாக பக்காவாக இருக்கும். 5.1க்கு வந்து இது என்ன ஒரு ட்ராபேக்னால், இவங்க மார்ட்டின் ஆடியன்ஸ் இருக்காங்க, அவங்க பண்ணதில் தப்பு சொல்ல வரல. ஒரு ரிலே ஒரு ரெசிஸ்டர் ஆல்ட்ரு பண்ணால் டைமிங்கை குறைக்கிற மாதிரி நார்மலாக இந்த ஒரு ரெசிஸ்டரை கட் பண்ணி விட்டோம்னா அல்லது ஜம்பரை கட் பண்ணி விட்டோம்னா நார்மலாக ஆடியோ பாடுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இல்லைன்னா அவங்க அந்த மாதிரி ஏதோ பண்ணியிருந்தாங்கன்னா கூட நமக்கு பெஸ்ட்டாக இருந்திருக்கும். இது வந்து இது கொஞ்சம் 5 செகண்டு, இது 5 செகண்டு பாடுறது வந்து ஒரு 7.1 வந்து இருக்கிற அளவுக்கு தான் இருக்குது. 5.1க்கு இது செட் ஆகலை. இது மார்ட்டின் ஆடியன்ஸ் கண்டு அவர் பட்டு என்னை வந்து இப்படி சொன்னீங்கன்னு சொல்லி யாரையும் கேட்டுறாதீங்க. மார்ட்டினா அவங்களையும் சொல்கிறேன். இதில் வந்து ஒரு ஆப்ஷன் மாதிரி நீங்கள் கொடுத்துருங்க. ஜம்பரை வெட்டி விட்டால் வந்து நார்மல் சரவுண்ட் மாதிரி ஓட்டும். ஜம்பர் போட்டிங்கன்னா 3D மாதிரி அது ஒரு 5 செகண்ட், இது ஒரு 5 செகண்ட் மாதிரி பாடுற மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்கண்ணா உங்கள் போர்டு. இந்த போர்டுக்கான ஆடியோவும் நல்லா இருக்குது. ஆனால் எனக்கு அந்த 5 செகண்டு இது 5 செகண்டு அதுங்கிற மாதிரி தான் நல்லா இல்லை. அதை மட்டும் கொஞ்சம் நல்லா மாற்றி ஒரு ஜம்பர் மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்கண்ணா.
இந்த மாதிரி யாருக்காச்சும் வீட்டுக்கு வண்டிக்கு எதாவது ஆம்ப்ளிஃபையர் தேவைப்பட்டுச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். அல்லது ரீஒர்க் சர்வீஸு வீட்டுக்கு டால்பியிலிருந்து டிடிஎஸ் வரலாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். லோ காஸ்ட்லேருந்து ஹை காஸ்ட் வரலாம். நம்மகிட்ட ஸ்டார்டிங் 6500 லோ பட்ஜெட் ஆம்ப்ளிஃபையர், 6 இன்ச் ஸ்பீக்கர், ஒரு 10 இன்ச் சப்வூஃபர் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதே அவங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரியும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வண்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா 2.1 4.1 பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தேவைப்படும் நண்பர்கள் வந்து மேலே திரும்ப கான்டாக்ட் பண்ணுங்கள். அல்லது நேர்லேயே வந்து கூட நமக்கு ஆர்டரை கொடுத்துட்டு போங்க, அது பிரச்சனை இல்லை. யாருக்காக இருந்தாலும் தேவைப்பட்டுச்சுன்னா மேலே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.